என் தங்கப்பிள்ளையே, சரியாக பஞ்சமி இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பொருளை உன்னிடத்தில் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவர் கொண்டு வந்து கொடுத்து விட்டால் அதை வேண்டாம் என்று சொல்லி நீ மறுக்காமல் பெற்றுக்கொள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் இவரால் நடக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் இவரால் நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, அப்படி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வராகியானவள் இந்த பஞ்சமி இரவில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக தாமதிக்காமல் என் வாக்கினை கேட்க ஓடோடி வந்து விட்டாயல்லவா? நாளைய விடியலில் நான் சொல்கின்றவர் உனக்கு கொடுக்க போகின்ற அந்த பொருளானது நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற ஒரு திருப்பத்தை உனக்கு தரக்கூடியது. நீ எதிர்பார்த்து நிற்கின்ற நல்ல விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைக்க கூடியது. என்ன வேண்டும் என்று நினைத்து இந்த வராகி என்னை வணங்கி காத்து கொண்டிருந்தாயோ, உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக இன்று என்னிடத்தில் இருந்து உனக்கான நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது. என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் உன்னை விட்டு சென்றாலும் எல்லாவற்றிற்குமான ஒரு தீர்வு இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இன்று சர்வ நிச்சயமாக அதை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் உன்னோடு இருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நீ என் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்வதற்கானது. உன் வாழ்க்கையை உன் கைகளில் அத்தனை அழகாக ஒப்படைப்பதற்கானது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை கண்டு நீ விழுந்து விடாமல், என்ன சோதனைகள் வந்தாலும் அதை கண்டு நீ பயந்து செல்லாமல், எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வராகி எப்பொழுதும் உன் கண்களில் பட்டு கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இந்த பஞ்சமி நாளில் நீ எனக்கு செய்த பூஜைகள், செய்ய போகின்ற பூஜைகள் என்று எதுவாக இருந்தாலுமே நீ எனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்ததற்கே அம்மா உன்னை எப்பொழுதும் ஆசீர்வதித்து கொண்டிருப்பேன். நீ என் மீது கொண்ட அன்பை நான் ஒரு நாளும் சந்தேகித்தது கிடையாது. நீ கேட்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்கின்றேன். உனக்கு என்ன நடக்க வேண்டும், எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அதை உன் வாழ்க்கையாக கொடுக்க நான் உன் முன்னால் எப்பொழுதும் வந்து நின்று கொண்டிருப்பேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். கஷ்டமும் கவலையும் இனி உனக்கு தொடர்கதை அல்ல. சந்தோஷமும் நல்ல மன நிம்மதியும் உனக்கு நிரந்தரமும் அல்ல. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஏற்ற தாழ்வுகளோடு அதை நீ பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக நீ கடந்து வந்து விட்டாலே போதும். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய நன்மைகளை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். கண்ணீருக்கும் கவலைக்கும் இங்கு வேலை இல்லை. என்ன நடந்தாலும் அது உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொண்டாலே போதும். எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் இருந்து உன்னை நீ மீட்டெடுக்க முடியும். எப்பேற்பட்ட சோதனையிலும் இருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள முடியும். உன்னுடைய தைரியம்தான் அதற்கு உனக்கு உறுதுணை செய்யும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, நாளைய விடியல் யார் வரப்போகின்றார், நமக்கு என்ன பொருளை கொடுக்க போகின்றார் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாயல்லவா? என் குழந்தையே, நாளைய விடியலில் உன்னை தேடி வரப்போகின்றது சஷ்டியினுடைய விடியலான நாளைய விடியலில் யார் வரப்போகிறார்? அந்த கந்த பெருமான் உன்னை தேடி வரப்போகின்றார். என் பிள்ளையே, அவர் எந்த பெயரை கொண்டு உன்னை தேடி வருவார் என்று யோசிக்கின்றாயல்லவா? என் குழந்தையே, அவரினுடைய பெயர்களுள் ஏதாவது ஒன்றை கொண்டவர் நிச்சயமாக நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து தானாகவே உன்னிடத்தில் பேசுவார். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய கைகளில் கொண்டு வருகின்ற பொருள் என்னவென்றால் திருநீர். என் பிள்ளையே, கந்தன்
முருகன், சரவணன், வடிவேலன், ஆறுமுகன் அவரின் சம்பந்தமான ஏதாவது ஒரு பெயரை கொண்டு யார் உன்னை தேடி வந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த கந்தனே இவர்கள் ரூபத்தில் உன்னை தேடி வந்து இந்த விபூதியை உன் கைகளில் கொடுத்து உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்கிறார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, எல்லோருக்குமே விதி வலியது என்பது தெரிய வரும். அவரவர் விதி முடியும் பொழுது அதன் பிறகு யாராலும் இங்கு நினைத்தாலும் தங்கி இருக்க முடியாது. அது எப்படி நடக்கும், எப்பொழுது நடக்கும் என்று நாம் சட்டென்று எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட முடியாது. நடக்கின்ற நேரத்தில் அது சரியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் எல்லாமும் எதனால் நடக்கிறது என்று இங்கு யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்காதல்லவா? அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயங்கள் நடந்தாலுமே அதை சரியாக புரிந்து கொண்டு உனக்கானது என்பதனை எண்ணிக்கொண்டு அத்தனையையும் பெற்றுக்கொள்ள நீ எந்த நிலையிலும் தயாராக இருந்து விட்டால் போதும். என்றும் உன்னை இந்த வாழ்க்கை நல்ல நிலையாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை அல்லவா? அதிலும் குறிப்பாக நாளை தேய்பிறை சஷ்டியினுடைய விடியலில் உன்னை தேடி வரப்போகின்றவர் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக உன்னிடத்தில் கொடுக்கக்கூடியவர் அல்லவா? என் பிள்ளையே, இதுவெல்லாம் நடக்கும் என்று நீ எதிர்பார்க்காதே. நடந்து விட்டால் சந்தோஷம் என்று எண்ணிப்பார். நிச்சயமாக அது உனக்கு நடக்கும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வந்துவிடும். அதனால் எந்த ஏமாற்றத்தையும் என் பிள்ளை தாங்கிக் கொண்டு எதையும் சமாளிக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. இந்த ஏமாற்றமே உனக்கு வரக்கூடாது என்று உன் அம்மா சொல்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளையே, அதை எதிர்பார்ப்பில்லாமல் நீ எதிர்கொள்ளும் பொழுது அதை நினைத்து உனக்கு வாழ்க்கையில் எந்த கவலைகளும் இருக்காது. என்ன நடந்தாலும் அதை புரிந்து கொண்டு விடுவாய். எந்த சூழ்நிலைகள் உன்னை சுற்றி வந்தாலும் அதை நீ எதிர்கொண்டு விடுவாய். நல்ல நேரத்தில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கப் போவதை கட்டாயமாக என் பிள்ளை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். நல்ல நேரத்தில் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டிருக்கிறாய் என்பதை நினைத்து முதலில் மனமகிழ்ச்சியோடு இரு. பஞ்சமியில் தாயையும் பார்த்தாயிற்று. நாளைய சஷ்டி விடியலில் கந்த பெருமான் உன்னை தேடி வருவதையும் நீ தெரிந்தாயிற்று. என் குழந்தையே, ஓம் சரவணபவ என்று நீ எப்பொழுதுமே எழுதிப்பார். நிச்சயமாக உன் மனது கவலையில் துடிக்கும் பொழுதும் உன் மனது எண்ணற்ற விஷயங்களை எண்ணிக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதும் சரவணபவ என்று நீ எழுதும் போது உன்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு தெளிவான சில முடிவுகள் உன் மனதிற்குள் கிடைக்கும். இது உனக்கே பல ஆச்சரியங்களை கொடுக்கும். எப்படி நம் குழப்பம் தீர்ந்தது என்று எண்ணி நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாய். அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இந்த கந்த பெருமானை என் பிள்ளை வழிபட்டு அவரின் அருளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கந்தன் சிறு பிள்ளைதானே என்று நினைத்து விடாதே. கந்தன் நினைத்தால் வாழ்க்கையில் அத்தனையும் மாறிவிடும். அவர் நினைத்தால் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கென்று இருக்கின்ற சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும். எந்த விஷயத்தையும் எதிர்கொண்டு உனக்கான மனநிறைவை பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும். எப்பேற்பட்ட சிக்கல்களையும் தீர்த்து வைப்பான் அந்த சிவமுருகன் என்பதனை புரிந்து கொண்டு நாளைய தேய்பிறை சஷ்டியில் அவரை வணங்க மறந்து விடாதே. நிச்சயமாக இந்த வராகியின் அருளும் ஆசிகளும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பஞ்சமி நாளானாலும் எந்த நாளானாலும் என் பிள்ளையை தேடி உன் அம்மா வந்து கொண்டு இருப்பேன் என்பதனை மறக்காதே. ஆனாலும் பஞ்சமி நாளில் அம்மாவினுடைய சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. இன்று நான் உன் வாழ்க்கையில் எப்படி தேய்பிறை போல உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அப்படியே கரைத்து கொடுப்பேன் என்பதனை நீ பார்க்கத்தானே போகின்றாய். மனம் நிறைவோடு எப்பொழுதும் இரு. உனக்கு நடப்பது அனைத்துமே நல்லதாகவே நடக்கும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.